எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். நாம் எதை கேட்கிறோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ, அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் புனிதமான முஹர்ரமுடைய மாதத்துல நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ருலில்லாஹ். போன மாதம் துல்ஹஜ்ஜுடைய ஒரு சிறப்பான மாதத்துல நம்மளுடைய இஅ்திகாஃப் அமைஞ்சிச்சு. இந்த மாதம் முஹர்ரம் என்கின்ற சிறப்பிற்குரிய ஒரு மாதத்துல நம்ம இஅ்திகாஃபுடைய ஒரு புனிதமான ஒரு அமல்ல நம்ம அனைவரையுமே அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த அமலை அல்லாஹு தஆலா முழுமையாக கபூல் செய்து கொண்டு நிரப்பமான நன்மைகளை நிரந்தரமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான இந்த முஹர்ரமுடைய மாதத்துல எந்த அமல் செஞ்சாலும் சிறப்பு தான். உங்களுக்கு தெரியும், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ, அதே போல முஹர்ரத்துடைய முதல் 10 நாட்கள் நமக்கு சிறப்பு வாய்ந்தது. அல்லாஹுடைய ஒரு அழகான ஏற்பாடு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, வருடத்தின் கடைசியையும் வருடத்தின் ஆரம்பத்தையும் தியாகத்தை கொண்டும் வணக்கங்களை கொண்டும் அல்லாஹு தாலா நம்மளை முடிவுற செய்ய சொல்லியிருக்கின்றான், தொடங்க சொல்லியிருக்கின்றான். துல்ஹஜ்ஜுடைய ஒரு மாதம் என்பது தியாகத்துடைய ஒரு வெளிப்பாடான ஒரு மாதம். அதே போல துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஒரு நோன்பும் அதற்குரிய ஒரு அமல்களும் இருப்பதின் காரணமாக வணக்கங்களை கொண்டு அல்லாஹு தாலா அந்த வருடத்தை முடித்து வச்சிருக்கான். அதே போல முஹர்ரம் என்பது ஒரு தியாகத்தின் வெளிப்பாடான ஒரு மாதம் தான். இந்த முஹர்ரத்துல பல சம்பவங்கள், பல வரலாற்றுல மறக்க முடியாத சில விஷயங்கள் நடைபெற்றிருக்கு. அதுல ஹிஜ்ரத் சொல்லலாம், அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை சொல்லலாம், அதே போல சில சோகமான நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கு. இப்ப இதன் அடிப்படையில முஹர்ரம் என்பது தியாகங்களையும் வணக்கங்களையும் கொண்டு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹு தாலா இந்த முஹர்ரம் மாதத்துக்கு பல சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அதுல மிக முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரம் என்பது அல்லாஹுடைய மாதம். ஷஹ்ருல்லாஹில் துல்ஹஜ் சொல்லல அல்லாஹுடைய தூதர். ஷஹ்ருல்லாஹில் துல்கஅதா, ஷஹ்ருல்லாஹில் ரமலான் சொல்லல. ஆனா ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் தான் இந்த முஹர்ரம் உடைய மாதம். அதனால அல்லாஹுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நபிமார்களுடைய வரலாறுகளை மறக்க முடியாத சில சம்பவங்களை இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அல்லாஹு தாலா நடைபெற செய்திருக்கிறார். அதனால இது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் அப்படிங்கிறது சிறப்பிற்குரிய ஒன்றா இருக்குது. இப்ப நமக்கு ஒரு 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 பெரிய ஒரு விஐபியோ ஏதோ ஒரு பெரிய ஒரு தலைவர் நமக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பிறந்த நாள் இல்ல அவர்களுடைய ஏதாவது ஒரு நினைவு நாளை நம்ம எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். மகதால் அது மாதிரி செலிப்ரேட் பண்ணக்கூடாது, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப இது அல்லாஹுடைய மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுக்கு பிடித்தமான இந்த மாதத்துல நம்ம எவ்வளவெல்லாம் அமல் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம காலங்கள் போக போக நம்மளுடைய வயதுகளும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் நல்லமல்களை எந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியுமோ அது போல நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லிடுவோமே. அதாவது ஒரு இளைஞர் ரொம்ப இந்த உலகத்துல சோதனைக்குள்ளாக்கப்பட்டு துவண்டு போனா, இது இனிமே நான் இந்த உலகத்துல எதுக்கு வாழ போறேன், இனிமே வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு முனைவரை சந்திக்கிறாங்க. முனிவர் சரி, ஒரு அறிஞரை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறிஞரை சந்திக்கும் பொழுது அந்த அறிஞர் சொல்வாரு, இவ்வளவு துவண்டுட்டல்ல, உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு 3 மனிதர்களை நீ சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவ. அப்ப நீ என்ன செஞ்சுக்கோ, விழிச்சுக்கோ, அந்த 3 மனிதர்கள் உங்களுக்கு முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அறிஞர் சொன்ன உடனே அந்த இளைஞருடைய வாழ்க்கை போகுது. ஒரு சின்ன நீதிபோதன கதை தான். இளைஞருடைய வாழ்க்கை போகுது. ஒரு மனிதர், அவர் எப்ப பார்த்தாலும் இந்த இளைஞரை துரத்தி கொண்டே வர்றது, எங்க போனாலும் துரத்துறது, பின்னாடியே வர்றது. அப்ப அந்த இளைஞர் கேட்பாரா, யார் நீ, ஏன் என் கூடயே நீ வர்ற, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் தான் உன்னுடைய அவமானங்கள், உன்னுடைய சோதனைகள், உன்னுடைய கஷ்டம், நீ எங்க போனாலும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாம நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனை, இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சகித்து கொண்டுதான் வர்றோம். இப்ப அந்த மனிதனை விட்டு அவ எப்படியோ தப்பிச்சு என்ன செஞ்சுட்டான், அந்த சோதனைகள்ல இருந்து மீண்டு ஓடிட்டான். இப்ப 2வது ஒரு மனிதன் இதே போல துரத்தி கொண்டே வருகிறான். துரத்துனா அந்த மனிதர் யார் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது,
சில விஷயங்கள் சொல்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன விஷயம் நம்ம பின்னாடி சொல்லுவோம். ரொம்ப அந்த மனிதரோடு பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் சந்தோஷமா இருக்குது அப்படின்னா, அந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் தான் உன்னுடைய மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா பொடுபோக்காக எதெல்லாம் வீணாக இருக்குதோ, எதெல்லாம் இந்த உலகத்துல துன்யாவுடைய மோகமாக இருக்குதோ, அது எல்லாமே உனக்கு நான் கொடுப்பேன். அதுக்கு அந்த மனிதன், அந்த இளைஞன் வச்ச பேரு மகிழ்ச்சி. இப்போ வந்த உடனே எனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன செஞ்சுக்கிறேன், உன் கூடயே நான் இருந்துக்கிறேன். நீ என்னை விட்டு நீ போயிடவே போயிடாத. எனக்கு எதெல்லாம் நீ அழகா காட்டுதியோ அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. இந்த துன்யாவுல எதெல்லாம் பிரம்மாண்டமா எனக்கு தெரியுதோ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இந்த சோதனையிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ஒரு பாலமா இருக்குது. அதனால என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்ல, மகிழ்ச்சிகள் நிரந்தரமாக இருக்கு. இது சொர்க்கம் இல்லைல்ல. அதனால சில காலங்கள் போகுது, அந்த மனிதனுக்கு வயதாகுது, அந்த மகிழ்ச்சியும் அந்த மனிதனும் இறந்து போயிடுறாங்க. போன உடனே இவன் என்ன செய்யறான், ஆகா இதுவும் நிரந்தரம் இல்லையே, நிரந்தரம் இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் போகுது. மூன்றாவது ஒரு மனிதனை சந்திக்கிறான் அந்த இளைஞன். சந்திக்கும் பொழுது அந்த மனிதன் அதே போல துரத்துறா. நீ யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் தான் அல்லாஹ் கொடுத்த, அந்த இறைவன், அந்த கடவுள் கொடுத்த நல்ல வாய்ப்புகள். அந்த நல்ல வாய்ப்புகளை நீ அடிக்கடி, நான் உன்னை எத்தனை முறை துரத்துறேன். அந்த மனிதன், இந்த இளைஞன் என்ன சொல்றான்னா, நான் தோத்து போயிட்டேன். அந்த அவமானங்கள் சோதனைகள்ல இது பண்ணதுல நான் தோத்து போயிட்டேன். இதோ மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கும்னு நினைச்சு அவனை நான் என்னோட வச்சுக்கொண்டேன். அதிலேயும் நான் தோத்து போயிட்டேன். இனிமே உன்னை நான் நம்ப தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச வாய்ப்பை என்ன செஞ்சிடறான், நழுவ விட்டுறான். நழுவ விட்ட உடனே அந்த அறிஞர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் புரியுது. ஆகா 3 பேரை நம்மளுடைய வாழ்க்கையில சந்திப்போம். நீ அந்த 3 பேரை நீ எப்படி நீ எடுத்துக்கிற, எப்படி நீ பயன்படுத்துற, அதுலதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி இருக்குன்னு சொல்லியும், நம்ம 2 பேர் நமக்கு தகுதி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில தகுதி இல்லை, ஏதோ 3வது மனிதரையும் நம்ம தவற விடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அறிவு தென்பட்டு என்ன செய்யறான், அந்த 3வது மனிதனை எப்போதும் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள அங்க ஒரு அங்கமாக வச்சுக்கிறான். அது போலதான் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகள், பலவிதமான வாய்ப்புகள் இருக்கும். மகிழ்ச்சிகள் வரும், சோதனைகள் வரும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவண்டும் போயிடக்கூடாது. மகிழ்ச்சி நிரந்தரமா அல்லாஹ் இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திருக்கானே, இனிமே நமக்கு என்ன தேவை, அல்ஹம்துலில்லாஹ் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியிலேயே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படின்னு நனைந்து அதை இது பண்ணிடக்கூடாது. அப்ப இப்படியான வாய்ப்புகளை நமக்கு வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு, அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் அல்லாஹுடைய இந்த மாதமாக இருக்கக்கூடிய கண்ணியமான இந்த மாதங்களை போன்று பல வாய்ப்புகள் நம்ம என்ன செய்யலாம், வணக்கங்களை கொண்டு உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில நம்ம தஸ்பீ நஃபில் தொழுதோம். அல்லாஹுடைய கிருபையில் அந்த தஸ்பீ நஃபில் நீங்க கவனிச்சிருப்பீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்கள் தான் நிறைய ஓதணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனு இஸ்ராயீல் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத், அவங்க மாறு செஞ்சது, அவங்க அல்லாஹ் கொடுத்த சில தண்டனைகள், அவர்களுடைய தௌபா, இப்படின்ட்டு பல விஷயங்கள், அதோட ஃபிரௌனுடைய நடவடிக்கைகள், இதெல்லாம் நிறைய பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் குர்ஆன் ஹல்கா வச்சோம். அந்த குர்ஆன் ஹல்காவுல பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் ஓதுனாங்க, நல்ல முறையில ஓதுனாங்க, முயற்சி செஞ்சாங்க. நம்ம அடிக்கடி சொல்றதுதான், அதாவது ஒரு நம்மளுடைய ஓதுதல்ல நமக்கே திருப்தி இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன். எல்லாருடைய ஓதுதல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கே திருப்தி இல்லை அப்படின்னா என்ன மைனஸ் அப்படின்ட்டு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மைனஸ் என்ன தெரியுமா, அடிக்கடி எடுக்காததின் காரணமாக. யாரையும் குறை சொல்வதற்காக இல்ல, அடிக்கடி நம்ம எந்த மொழிகளை வாசிக்கின்றோமோ, எந்த செயலை அடிக்கடி செய்கின்றோமோ அதை நமக்கு நடைமுறைக்கு அல்லாஹு தஆலா இலகுவாக்கி கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க அடிக்கடி எடுத்து ஓதுங்க. முதல்ல ஓதுறது மட்டும் இல்லாம திருத்தமாக ஓதுவதற்கான வாய்ப்பை தேடிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். உங்க வீட்டுக்குள் பிள்ளைங்க, உங்களுடைய பேரர்கள் பேத்திகள், இவங்களை வச்சுனாலும் நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பிழைகளை திருத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒன்று. 2வது பாத்தீங்கன்னா, நம்ம ஓதும் பொழுது வரத்தீனில் குர்ஆன தர்தீலா ஒண்ணு இருக்குல்ல, அல்லாவே சொல்லிட்டான். அல்லாஹுடைய தூதரின் ஓதுதல் சுப்ஹானல்லாஹ், அவங்க எப்படி இறக்கி அல்லாஹு தஆலா கொடுத்தானோ அது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுனாங்க, சஹாபாக்கள் ஓதுனாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஓத முடியாதுதான், இருந்தாலும் முயற்சி செய்யலாம்ல. அந்த முயற்சிக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். 5 விஷயத்துல அவசர காட்டக்கூடாது, நம்ம அடிக்கடி நம்ம சொல்றோம். அதுல ரொம்ப முக்கியமானது நல்லமல் செய்யும் பொழுதும், அதுல ரொம்ப முக்கியமானது தொழுகை, குர்ஆன் ஓதுதல். இதுல நம்ம அவசரமே காட்டக்கூடாது. அதாவது இப்போ ஒவ்வொரு ஜுஸு கொடுத்து நம்ம ஓத வச்சாச்சு. ஓதுனோம்னா நம்ம ஒரு 4-3 ஆயத்திலே பல்லாயிரம் மிஸ்டேக்குகள் வருது. ஒரு ஜுஸுல எவ்வளவு மிஸ்டேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு அலம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். திக்கி ஓதுறவங்களுக்கு 2 கூலி உண்டு. எந்த கிதாப், எந்த வேதத்திற்கும் இந்த நன்மை கிடையாது.
நீங்க வேற எந்த ஹதீஸை எடுத்து நீங்க திக்கி திக்கி ஓதுனாலும் சரி, வேற தௌராத்தோ இன்ஜீலோ ஜபூரோ இதுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது குர்ஆனை தவிர. குர்ஆனை நீங்க பார்த்து பிழையாக ஓதினாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஆனால் பிழையாக ஓதுறத தொடர்ந்துடக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் வரத்தினில் குர்ஆன தர்தீலா, பொறுமையா நிறுத்தி நிறுத்தி அழகான முறையில இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதிக்கோங்க. குர்ஆனை அந்த காலத்து மக்கள் அந்த குர்ஆனை எடுத்துக்கிறதுக்கு, அதாவது ஈமான் கொள்றதுக்கு என்னென்ன விஷயம் சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு தர்ஜுமால அதைத்தான் நம்ம அந்த இதுல குர்ஆன் ஹல்காவுல ஒரு விஷயம் வந்துச்சு. அதாவது அந்த மனிதர்கள், அந்த யூதர்கள் சொல்றாங்க, அந்த யூதர்கள் அல்லாஹுடைய தூதரையும் அவனுடைய குர்ஆனை ஏத்துக்கிறணும் அப்படின்னா நீ அப்படியே வானத்துல இருந்து உன்னுடைய அல்லாஹை இறக்க சொல்லு, கீழே கீழே இறங்க சொல்லு, மலக்குமார்களை முன் நிக்க வைக்க சொல்லு. எங்களுக்கு அப்படியே டக்குன்னு குன் அப்படின்னு சொன்னா எப்படி அல்லாஹ் படைக்கிறானோ அது போல நபியே நீங்க என்ன செய்யுங்க, ஒரு அழகான தோட்டத்தை டக்குன்னு வர வச்சு அதுல இருந்து நடுவுல நீரூற்ற வர வைக்கீங்க. என்னென்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் தான் நான் சொல்றேன். ஒரு 6-7 விஷயத்த அல்லது அப்படி செய் அல்லது இப்படி செய், இதெல்லாம் செஞ்சாதான் இந்த குர்ஆனை நான் ஏற்றுக்கொள்வேன். நல்லா பாதுகாக்கணும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல தோழர்களை விட ஈமானில் வியப்பிற்குரியவர்கள் நாம் தான். அந்த குர்ஆனை நம்ம வகையாக வர்றதை நம்ம பார்த்தது கிடையாது. அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதரை நம்ம பார்த்தது கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வந்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, எந்த துருப்புச்சீட்டையும் நம்ம என்ன செய்ய கிடையாது, பார்த்தது இல்லை. ஆனா அல்லாஹ் குர்ஆனை ஈமான் கொள்ளக்கூடிய கல்வை நமக்கு கொடுத்திருக்கான்ல, அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ருலில்லாஹ். அந்த குர்ஆனை மனம் முகர்ந்து நேசிச்சு அதுலயே நம்மளுடைய ஈடுபாடுகளை அதிகமாக கொடுத்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அடிக்கடி சொல்றதுதான் மறுமையில அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களும் கைவிட்டு அவங்களுடைய கூட்டத்தை ஒதுக்கும் பொழுது நமக்காக ஷஃபாஅத் இருக்கு. அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தினர்களே நீங்க வந்து ஹவுலுல் கௌசரை நீங்க தாகித்திருக்கும் பொழுது என்ன நீங்க சந்திங்க, உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். என்னுடைய உம்மத்தினர்களே, உங்களுடைய மீசான் தராசை ஏற்றம் இரக்கமாக இருக்கும் பொழுது அங்கே உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். என்னுடைய உம்மத்தினர்களே, நபிமார்கள் எல்லாம் தள்ளாடி அந்த சிராத் பாலத்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்காக நான் என்ன செய்வேன், காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு தடங்களிலும் நமக்காக நம்மளுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தம நபி இந்த குர்ஆனுக்காகத்தான் நம்மள என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்துல எதிர்வாதம் வைப்பாங்க. அதை நம்ம அடிக்கடி நீங்க நினைவு கூறுங்க. மஹ்ஜூரா அதாவது புறக்கணித்து விட்டார்களே என் ரப்பே, என்னுடைய சமூகத்தினர் இந்த குர்ஆனை எடுத்தும் புறக்கணித்து விட்டார்களே அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அல்லாஹ் நம்மளை எப்படி எதிர்கொள்வான், நம்மளிடத்துல எப்படியான விசாரணைகளை கொடுப்பான். அதனால அடிக்கடி இந்த விஷயத்தை நீங்க சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரின் ஷஃபாஅத் நமக்கு கிடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல எதெல்லாம் அவர்கள் வந்து இந்த ஹஷர் சூராவுல வரும், அல்லாஹுடைய தூதர் எதை நமக்கு நன்மையாக கொண்டு வந்தார்களோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், முயற்சி செஞ்சு ஏத்துக்கிறணுமா. எதை நம்ம தீமைன்னு தடுத்தாங்களோ முற்றிலும் நம்ம என்ன செஞ்சிடணும், தடுத்து அதை முற்றிலுமாக ஒதுக்கி கொள்ளணும். அதனால இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல முறையில நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முதலில் குர்ஆனை திருத்தமாகவும் அழகாகவும் ஓதுவதற்காக நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, முஹர்ரமுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அப்படின்னு சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் இது பல சிறப்புகள் இருக்குது, நிறைய உங்களுக்கு தெரியும். அடிக்கடி நம்ம நினைவு கூறுவதுதான் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா கண்ணியமான மாதங்களை கண்ணியப்படுத்துங்கள். எப்படி கண்ணியப்படுத்துது முஹர்ரமுடைய மாதத்தை? எப்படி கண்ணியப்படுத்தலாம்? அமல்கள் செய்து கண்ணியப்படுத்தலாம். அந்த காலத்துல எப்படி கண்ணியப்படுத்தினாங்க அப்படின்னா போர்கள் செய்யாம கண்ணியப்படுத்தினாங்க. 4 மாதத்துல என்ன செய்ய மாட்டாங்க, போர் செய்ய மாட்டாங்க. இப்பயுமே இஸ்லாமிய ஆட்சி அமைந்தால் இந்த முஹர்ரமுடைய மாதத்துல எந்த சண்டை சச்சரவும் நடக்கக்கூடாது. இஸ்லாமிய சட்டம் அது. இந்த துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்களும் யூதர்கள் கூட போர் செய்யாத அளவிற்கு அல்லாஹ் ஏற்படுத்தின அந்த 4 மாதங்கள் கண்ணியமான மாதம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த கண்ணியமான மாதத்தை அமல்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும், அழகுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ரமலான் வருவதற்கு முன்னாலேயே இந்த முஹர்ரமுடைய ஆஷுரா நோன்பு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு வைக்கக்கூடிய நோன்புக்கு பேர் என்ன தெரியுமா? தாசுஆ. நாளைக்கு வைக்கக்கூடிய நோன்புக்கு பெயர் ஆஷுரா. என்ன நியத்து வச்சோம் இன்னைக்கு? அதாவது இப்படி நீங்க நியத்து பொதுவா ஈஸியா வைக்கலாம். இது மாதம் முஹர்ரமுடைய மாதம். முஹர்ரமுடைய மாதத்தின் சுன்னத்தான தாசுஆ நோன்பை அல்லாஹ்விற்காக நியத்து செய்கிறேன், அவ்வளவுதான். சரிங்களா?
இது வந்து நீங்க இப்படி நியத்து வச்சுக்கிறலாம், இல்ல நியத்து மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது முஹர்ரத்துடைய சுன்னத்தான நோன்புகள் அப்படின்னு நியத்து வச்சுக்கிறலாம் இன்ஷா அல்லாஹ். இது நஃபில் அப்படின்னு சொல்லும் பொழுது நஃபில்ல சேர்றது ரொம்ப 10% தான் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அவங்க செயல்படுத்தி அது வந்து அரஃபாவும் ஆஷுராவும் ரொம்ப முக்கியமானது ரமலானுக்கு அடுத்து. அதனால இன்ஷா அல்லாஹ் இது சுன்னத்துன்னு சொல்றது சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையை பின்பற்றுறதுக்கான நன்மையும் கிடைக்கும், அந்த நோன்புக்கான நன்மையும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். சரிங்களா? இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லைக்கா. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நோன்பு கூடாதெல்லாம் அதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதெல்லாம் எதுவுமே இல்ல. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல சுன்னத்துன்னு வச்சுக்கோங்க, அதுதான் சிறந்தது. அரஃபாவும் சுன்னத்தான நோன்பு தான். ஆமா, இது வந்து மற்ற நோன்புகளை நீங்க வந்து திங்கள் வியாழனை கூட நீங்க நஃபில் கூட வச்சுக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. நடுவுல நீங்க வைக்கக்கூடிய எந்த நோன்புகளை கூட நீங்க நஃபில் வச்சுக்கலாம். ஆனா ரமலானுக்கு அடுத்து வைக்கக்கூடிய அரஃபாவையும் ஆஷுரா தாசுஆ நோன்பை மட்டும் சுன்னத் அப்படின்னு வைப்பதுதான் சிறந்தது. அது வந்து கூடாது அப்படிங்கிறது கிடையாது, அதான் நஃபில் வந்து கூடாது அப்படிங்கிறது கிடையாது, வைக்கலாம். அதை விட சிறந்தது என்ன? சுன்னத் என்று நியத் வைப்பதுதான் சிறந்தது. ஏன் ரமலானுக்கு முன்னாடி இந்த ஆஷ்ராவுடைய நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வரலாறுகள் நமக்கு தெரியும். ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்குள்ள போறாங்க. யூதர்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஆஷ்ராவுடைய 10வது நாளை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது யூதர்களை எதனால நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யூதர்கள் சொல்லுவாங்க, இன்றைய ஆஷ்ராவுடைய 10வது நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன்ல எத்தனை முறை, எல்லா நபிமார்களை விட அதிகமாக பேசப்பட்ட ஒரே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல எல்லா பக்கங்களையும் ஒரு 4 பக்கத்துல பரட்டிட்டோம் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடம் பெறாம அந்த பக்கம் போகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதங்கள்ல எல்லா நபிமார்களையும் விட மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 நபிமார்கள் தான் அடிக்கடி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நபிமார்களா இருக்கிறாங்க. அது போல உலுல் அஸ்மி என்று சொல்லக்கூடிய துன்பத்திற்குள்ளாக்கப்பட்ட நபிமார்களில் ஒருத்தர் மூசா அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? அதே போல வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல 100க்கும் மேற்பட்ட இடங்கள்லயும் சரி 80க்கும் மேற்பட்ட தடவை மூசா என்கின்ற பெயர் குர்ஆன்ல அதிகமாக இடம்பெற்றிருக்குது. இந்த அளவிற்கு சிறப்பிற்குரிய ஒரு நபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அது மட்டும் இல்லாம எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்குடைய தூதருக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் கலீமுல்லா. அந்த அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இன்னொரு பேர் என்ன? கலீமுல்லா. ஹபீபுல்லா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹபீபுல்லானா அல்லாஹ்வுடைய நேசர். சரிங்களா? ஹலீலுல்லா அப்படின்னா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நண்பர். ஹலீலுல்லாக்கும் ஹபீபுல்லாக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஹலீலுல்லா, ஹபீபுல்லா, கலீமுல்லா, ரூஹுல்லா. சரிங்களா? ரூஹுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 பேருமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அவர்களுடைய பட்ட பேர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலேயே அவங்க அடிக்கடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறுவாங்க. இந்த ஹஜ்ஜுடைய காலம் போச்சு இல்லையா, அந்த ஹஜ்ஜுடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாதி உல் அஸ்ரக் என்கின்ற ஒரு பகுதியை கடந்து போவாங்க, ஒரு பள்ளத்தாக்க கடந்து போவாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, அல்லாஹுடைய தோழர்களே, அல்லாஹுடைய தூதரின் தோழர்களே, இந்த பள்ளத்தாக்கு எது என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் வாதி உல் அஸ்ரக். அஸ்ரக்னா ரொம்ப பொருளாதாரத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கா, ரிஸ்க்ல இருந்து வர்றதுதான் அஸ்ரக். அப்ப இதை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்பொழுது இந்த பள்ளத்தாக்கில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கட்டுச்சாதங்களோடு இரையச்சம் நிறைந்தவர்களாக கடந்து செல்வதை நான் பார்க்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி மிஅராஜ் பயணத்துல எல்லா நபிமார்களையும் தொழக்கூடிய காட்சி அல்லாஹ் தஆலா நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தானோ, அதே போல நம்ம நஜ்ஜாசி மன்னருடைய ஜனாசாவை மறைமுகமாக, இதெல்லாம் மறைமுகமான அற்புதங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள். அப்ப அந்த ஹஜ்ஜின் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்காக எப்படி புறப்படுவாங்களோ அது போல புறப்படக்கூடிய காட்சியை வாதியுல் அஸ்ரக் என்கின்ற இந்த பகுதியில நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடிக்கடி அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும், அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாக்குள்ள போனாங்க இல்லையா, அப்ப சொல்லுவாங்க, யூதர்கள் சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினதுனால அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்க என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மூசா உங்களை விட எங்களுக்கு உரிமை பெற்றவர்கள்,
ரொம்ப நேசத்திற்குரியவர்கள். ஏன்? எதனால நேசத்திற்குரியவர்கள்? எதனால? இல்ல அதாவது நேசத்திற்குரிய அவங்க யூதர்கள்ன்ட்டு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மூசாவை ஏத்துக்கிட்டாங்க, தௌராத்தையும் ஏத்துக்கிட்டாங்க, அல்லாஹுடைய தூதரை ஏத்துக்கிறல. சரிங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் உரிமை பெற்றவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அழகான விளக்கம் என்னன்னா, நீங்க மூசா கொண்டு வந்த இஸ்லாமிய வேதத்தை நீங்க ஏத்துக்கிறல. சில பேர் முரண்பட்டீங்க, சில பேர் ஏத்துக்கிட்டீங்க, சில பேர் வேதத்தை மட்டும் ஏத்துக்கிட்டீங்க, சில பேர் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் இப்படி. நாங்கள் மூசாவை, தௌராத்தை அல்லாஹ் கொண்டு வந்த இதோ என்னுடைய இறுதி நபியாக இருக்கக்கூடிய என்னை என்னுடைய சமூகத்தார் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் உங்களை விட மூசா எங்களுக்கு உரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எனக்கு உரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்லாகித்து சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆஷுராவுடைய நாளை 10வது நாள் நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும் அந்த நோன்புடைய நன்மை என்ன? ஒரு வருட முன்பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். ஒரு வருட முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹு தஆலா இப்படியான நோன்புகளை கொடுத்து ஒரு நாளுக்கு 365 நாள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படி பார்க்கணும். ஒரு வருடம் சொல்லும்போது ஒரு கொஞ்சம் 365 நாள் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹ். அதுல எவ்வளவு பாவங்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாம பெரும்பாவங்களை தவிர்த்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாவங்கள் செய்யாத அளவுக்கு அல்லாஹ் நம்மளை வந்து கொஞ்சம் ஒரு நல்ல முறையில தான் வச்சிருக்கா. ஒரு ஷிர்கோ, ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு செயலோ, ஒரு குஃப்ரான ஒரு செயலையோ, அல்லது இந்த கொலை செய்யக்கூடியதோ, ஜினா, இந்த மாதிரியான பெரும் பெரும் செயல்கள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கான். இப்ப சின்ன சின்ன தவறுகளுக்கான தௌபா செய்ய மறந்த, தௌபா செய்ய முடியாத சில விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் தஆலா இப்படியான நோன்புகளை கொடுத்து நமக்கு வந்து அந்த பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை நல்ல முறையில் இஹ்லாஸோடு நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? அதே போல ரமலானுக்கு பின்னாடி இது ஒரு ஃபர்லான் நோன்பாகவும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வருஷத்துல இந்த நோன்பை வைக்காமலே என்ன செஞ்சுட்டாங்க? அதாவது தாசுஆ சொல்லியிருக்காங்க, ஆனா என்ன செய்யல? வைக்கல. அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்திருந்தால் 2 நோன்பை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் அவங்க வந்து வைக்கல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயலை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சுன்னத், சொல்லை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சுன்னத். செயல்களை பல விஷயங்கள் நம்ம உயிர்ப்பிக்கிறோம். சொல்லுக்கு அவ்வளவு ஒரு உன்னதத்தை நமக்கு கொடுக்கிறது இந்த ஆஷ்ராவுடைய நோன்பு தான். அது ஒரு தனி சிறப்பாக நமக்கு சொல்லப்படுது. இப்படி பல சிறப்புகள் இந்த ஆஷ்ராவுடைய முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள சிறப்புகள் இருக்குது. அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் இந்த ஜூது மலையில போய் ஒதுங்கி பாதுகாப்பாக நிறுத்தப்பட்ட அந்த நாள் ஆஷ்ராவுடைய 10வது நாள் தான். சுப்ஹானல்லாஹ். இப்படி பல சிறப்புகள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்புகள் எல்லாம் உள்ளுணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய இந்த முஹர்ரத்துடைய இன்னும் சில நாட்களை நல்ல முறையில் கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த முதல் 10 நாள்ல யாரை அதிகமாக சிந்திக்கணும் அப்படின்னா 2 விஷயத்தை நம்ம சிந்திக்க போறோம். ஒன்று மகிழ்ச்சியான விஷயம் என்ன? ஃபிரௌனிடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டது. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். அதே போல ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பேரர், அருமை பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நாளும் ஆஷுராவுடைய ஒரு நாள் தான். இப்ப இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்துல இந்த முஹர்ரத்துடைய 10வது நாள் துக்கத்திற்குரிய நாளா, சந்தோஷத்திற்குரிய நாளா? இது வந்து துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து அல்லாஹுடைய ஏற்பாடு. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொல்லப்படுவதும் ஷஹீதாக்கப்படுவதும் நமக்கு ஒரு வரலாற்றுல அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அல்லாஹுடைய ஏற்பாடு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கம் அனுஷ்டிக்கிறது கூடாது. 3 நாள் தான் யாரா இருந்தாலும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய கணவனை தவிர, கணவனுக்கு தான் 4 மாசம் 10 நாள், மற்ற எல்லா உறவுகளுக்கும் 3 நாள் தான் துக்கம். அதனால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க அப்படின்னா அவர்களை கண்ணியப்படுத்தணும். அவங்களுடைய மரியாதையை நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே நம்மளுடைய கல்புக்குள்ள வச்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அஹ்லுல் பைத், அந்த அல்லாஹுடைய தூதரின் குடும்பத்தினர்களை சார்ந்தவர்கள். அதனால அவர்களுடைய ஏதாவது ஒரு சுன்னத்தை நமக்கு ஹயாத்தாக்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த யார் அவங்க ஷியாக்களை போல நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கம் அனுஷ்டிக்கிறதோ, அவங்க ரொம்ப கொடூரமா அதை கத்திய வச்சு இது பண்றது, அதெல்லாம் வந்து இந்த இஸ்லாத்திற்கு மாறுபட்ட ஒரு செயலா இருக்குது. நல்லா பாதுகாக்கணும். அது நம்ம வீட்டு பெண்கள் என்ன செய்வோம்? அந்த நாள் ஏதாவது வேற ஏதாவது இது பண்ணிட்டு நம்ம செய்யக்கூடாது. நல்ல விஷயங்கள் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஏதாவது திருமண பேச்சு வேற எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யவே கூடாது. இப்ப துக்கம் என்பதே
சரி, துக்கம் என்பதை இந்த 10வது நாள் செய்யக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்ப இன்பமா செலிப்ரேட், யூதர்கள் செலிப்ரேட் பண்றது போல முஹர்ரத்துடைய 10வது நாள் முஹர்ரம் நோன்பு வந்துருச்சு, புது ட்ரெஸ் எடு, வீடு வாச கழுவு, அதெல்லாம் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். நமக்கு பண்டிகை என்பது 2 நாள் தான். ஆணித்தனமா நம்மளுடைய உள்ளத்துல வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஹலாலாக்கப்பட்ட சுன்னத்தை முஅக்கதா என்று சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட 2 பெருநாட்கள் மட்டும்தான் கொண்டாடுவதற்கும் நாம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான தகுதியான 2 நாட்கள். ஒண்ணு ரமலானுடைய ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர். மத்த எந்தபடி அரஃபா, இந்த மாதிரியான ஆஷுரா நோன்பு, புது வருட பிறப்புகள், இதெல்லாம் செலிப்ரேஷன் கிடையாது. அமலுக்காக இதை அல்லாஹு தாலா நமக்கு கண்ணியப்படுத்தி கொடுத்திருக்கு. அதனால முழுக்க முழுக்க துக்க நாளும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு செலிப்ரேஷனும் பண்ணக்கூடிய, எப்பொழுதும் போல நல்ல முறையில அவன் கொடுத்த நோன்புகளையும் அவன் சொன்ன சில விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நம்ம முன்னாடி எடுத்து வச்சுட்டு முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஒரு 10 நிமிஷம் சிந்திச்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம கர்பலா மைதானத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு அவர்களுடைய வரலாற்றிலிருந்து ஒரு படிப்பினை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போறோம். என்ன படிப்பினை அப்படின்னு சொல்லும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குணம் பிறர் நலம் நாடுவதில் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க. அந்த வரலாறுகள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ஒண்ணுதான் நமக்கு அறிவுக்கு புலப்படுது. பிறர் நலம் நாடுவதில் அதிகமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பனு ஃபிரௌனுடைய அடிமைகளாக, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களாக சில கிபித்தி மக்கள் இருக்கிறாங்க. அவங்கதான் பனு இஸ்ராயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள். அந்த மக்கள் என்ன எந்த அளவுக்கு அடிமைப்படுத்துறான் ஃபிரௌன் அடிமைப்படுத்துறா அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு அப்படின்னா ஆண் மக்களை வெட்டி கொன்னுட்டு பெண் மக்களை மட்டும் என்ன செய்வாங்க. இன்னைக்கு அந்த தராவைகளை தஸ்வனமல் தொழுகளை அதைத்தான் நம்ம ஓதணும். ஃபஅன்ஜைனா ஆல ஃபிரௌன யஸூமுனக்கும் சூஅல் அஸாபி யுஸப்பிஹூன அப்னாஅக்கும் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை கொலை செய்துட்டு உங்களுடைய பெண் பிள்ளைகளை உயிரோடு வாழ செய்தானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய கொடூரத்தை குறித்து என்ன செய்வான், அந்த வசனத்துல சொல்லி காட்டுவான். இப்ப இப்படியான அடிமைப்படுத்தப்பட்ட அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடினாங்க. போராடும் பொழுது முதல்ல இந்த ஆரம்ப போராட்டத்துல ரசூலாக அவர் இல்லை, தூதராக அவங்க இல்ல. தூதராக எப்ப பட்டம் கிடைச்சிது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அவங்க என்ன செய்யறாங்க, அந்த எகிப்து நாட்டுல இருக்கும் பொழுது 2 பேருக்கு சண்டை நடக்குது, அப்படிதானே? சண்டை. அதுல கூட பாருங்களேன், பிற நலம் நாடுறதுக்காக தான் அவங்க போறாங்க. போகும் பொழுது பலமுள்ளவன் பலகீனமானவனை அடிச்சு கொண்டு இருக்கிறான். அப்ப அந்த பலகீனமானவன் கத்துறானா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது பலம் உள்ளவன் கூட என்ன செய்யறான், ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க, பலம் உள்ளவனை ஒரே ஒரு அடிதான் என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய நீயத்து என்ன தெரியுமா? நல்ல முறையில இந்த பலகீனமான காப்பாத்தி என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். ஆனா அல்லாஹுடைய நாட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு ஒரு பலம், அந்த பலம் ஒரு அடியில அந்த மனிதன் என்ன செஞ்சுட்டான், இறந்தே போயிட்டான், எதிர்பார்க்கல. அப்ப அதை சொல்லிட்டு அந்த வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா ஒரு வார்த்தை சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இது ஷைத்தானின் செயலாக உள்ளது, இது ஷைத்தானின் செயல்களிலிருந்து இது ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஷைத்தான் தான் என்ன இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதபதைக்கிறாங்க. அப்ப அது பனு இஸ்ராயீல் மக்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க இந்த ஊருக்குள்ள இருக்காதீங்க, ஏன்னா அந்த பலம் உள்ளவன் யாருடைய ஆளு, ஃபிரௌனுடைய ஆள், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயணப்படுறாங்க. எந்த மதியனுக்கு பயணப்படுறாங்க. பயணப்படும் பொழுதுதான் ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து, சுருக்கமா சொல்லிடுறேன், ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்றாங்க. உட்காரும் பொழுது எதுவுமே இல்லை, ஊரில் எந்த ஊருக்கு போக, வீடு என்ன, உறவு என்ன, உணவு என்ன, குடிநீர் என்ன, எதுவுமே இல்லை. அந்த மரத்துக்கு அடியில அப்படியே உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா ஒரு அழகான ஏற்பாடு செய்யறா. ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல 2 பெண்கள் வர்றாங்க. அந்த பெண்கள், அந்த கூட்டத்துல எல்லா ஆண்களும் தண்ணி பிடிச்சு கொண்டிருக்கும் போது 2 பெண்கள் என்ன செய்யறாங்க, ஒதுங்கி அமைதியா நின்று கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறர் நலம் நாடுதல், அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, போய் என்ன ஆகுது, எதனால இங்க தனியா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதோ பலமுள்ள ஆண்களா இருக்கிறாங்க, எங்களுக்கு தண்ணீர் பிடிக்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தண்ணீர் பிடிச்சிட்டு அதுல தூக்கி என்ன செய்யறாங்க, பெரிய பாறாங்களை வச்சுட்டு போயிடுறது. இவங்களால என்ன செய்ய முடியல, பெண்கள் நகட்ட முடியல. இவர் அந்த நேரத்துல பலத்தை பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகா அவ்வளவு பெரிய பாறையை நவட்டி அது என்ன செய்யறாங்க, தண்ணீரை பிடிச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சுட்டு இந்த பெண்கள் போகட்டும், இங்க என்ன செய்யறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்து அப்படியே நிற்கதியா நிக்கிறார், அமர்ந்திருக்கிறார். கையில ஒரு அசா மட்டும்தான் இருக்கு. இந்த அசாவில் அப்படியே சாஞ்சு கொண்டு அல்லாஹ் இடத்துல இந்த துவா செய்யறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின்.
சுபஹானல்லாஹ். இது காலை சுபஹுடைய நேரத்துல நடக்கக்கூடிய காட்சி. அந்த காலையில சுபஹுடைய நேரத்துல நடக்கக்கூடிய காட்சி. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நான் ரொம்ப தேவையுடையவனா இருக்கிறேன். எந்த தேவைனா அற்பமான தேவை. எது கொடுத்தாலும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இப்ப நான் ஏத்துக்கிறது. ஏன்னா எதுவுமே எனக்கு கிடையாது. இப்ப நிற்கதியாக நிற்கக்கூடிய உள்ளத்தால அவங்க என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்யறாங்க. அப்ப அந்த பெண்கள் போனாங்க இல்லையா, போனா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபி. அப்ப அவங்களுடைய பெண்கள் தான் அந்த 2 பெண்கள் போறாங்க. தன்னுடைய வாப்பாட்ட இப்படி சொல்றாங்க, ஒரு நல்ல ஒரு மனிதரை, தூய்மையான ஒரு மனிதரை பார்த்தோம். அவங்க வாப்பா கேட்கறாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, ஏன் முன்ன விட கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்களே? ஏன்னா தண்ணீர் பிடிக்க போனா ரொம்ப லேட் ஆகுமா? அல்ல குரான்ல அந்த வரலாறுலாம் ரொம்ப அழகா சொல்லுவான். ரொம்ப லேட் ஆகுமே, ஏன் இப்ப சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நல்ல மனிதரை நாங்க பார்த்தோம், ஒரு பலமுள்ள ஒரு மனிதரை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, நீ என்ன செய், போய் அவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வர்ணனையை பாருங்க. வெக்கத்தால் தன்னிறைவு பெற்ற ஒரு பெண்ணாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி ஒரு பெண் போனாள். அந்த 2 பெண்ல ஒரு பெண் என்ன செஞ்சிருக்காங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது 2 பெண்ல யாரோ ஒருத்தர் மனைவி ஆக போறாங்கன்னு கூட தெரியாது. சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த இதுல இந்த வரலாறுல நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்குது. என்னன்னா, அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துஆ கபுலாகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நல் அமல் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், துஆ செய்யலாம். அந்த ஒரு நல்ல அமல், பிறர் நலம், யாருக்காவது உதவி செஞ்சார் இல்லையா, அந்த உதவி செஞ்சதின் காரணமாக அல்லாஹ் தஆலா காலையில் செய்த துஆவை மாலையில எல்லாம் வீடு, குடும்பம், உறவு, நாடு, வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு. சாப்பாடு, தண்ணி எல்லாம் கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு துஆ ஒரே ஒரு நாள்ல காலையில செஞ்சிருக்காங்க, மாலையில ஒரு மாற்றத்தை என்ன செஞ்சிருக்கா, அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. இப்ப இதுக்கு என்ன காரணம்? யாருக்காவது உதவி செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். இந்த பெண்மணி வர்றாங்க, என்னுடைய தந்தை உங்களை வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, அந்த பெண்மணி முன்ன போக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்ன போறாங்க. அப்ப அந்த பெண்ணிடத்துல, நீங்க என்ன செய்யுங்க, பின்ன வாங்க, என்னுடைய பார்வை உங்களுடைய மேல படக்கூடாது, அதனால நீங்க அப்ப எனக்கு வழிகாட்டுவதற்காக எந்த வழியில போகணும்னு சொல்லிட்டு ஒரு கல்லை மட்டும் என்ன செய்யுங்க, எடுத்துரு. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அதபோடு அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுத்திருக்காங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப போறாங்க. போன உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாக்குறாங்க, தன்னுடைய 2, நான் இப்படி ரொம்ப எகிப்து நாட்டுல இருந்து வந்திருக்கேன், எனக்கு யாருமே கிடையாது, நான் நிற்கதியா நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒருத்தரை நான் திருமணம் முடிச்சு கொடுக்குறேன், மகராக நீ என்ன வைத்திருக்கிறாய்? மகர் ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்திலேயே மகர் எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குங்கிறது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மகர் எவ்வளவு பெரிய ஒரு தொகையா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு சான்றா கூட எடுத்துக்கிறலாம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, 8 வருஷம் என்ன செய், 8 வருஷம், 1 வருஷம் 8 வருஷம் ஆடு மேய்க்கணும். நீ 8 வருஷம் மேய்ச்சா அல்ஹம்துலில்லாஹ், 10 வருஷம் நீ மேய்ச்சிட்டன்னா, ஆட்டு இடையனாக நீ இருந்தால் அதை விட ஒரு மகர் எதுவுமே கிடையாது. 10 வருஷம் ஆடு மேய்த்து தன்னுடைய ஒரு பெண்ணை மணமுடித்து மறுபடியும் எகிப்துக்கு என்ன செய்யறாங்க, திரும்பி வரும் பொழுதுதான் ரசூலாக வருகிறார். சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா அந்த வரலாறு? ஒரு நீங்க நில்லு, நம்ம மலையில இருந்து வெளிச்சத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தூர் சினாய் மலைக்கு போக, அங்கதான் அல்லாஹுடைய அந்த அசரீரி கேட்க, நீங்க வந்து ஒரு அழகான ஒரு பள்ளத்தாக்குல நிக்கிறீங்க மூசா, உங்களுடைய செருப்பை கலட்டுங்க, கையில இருக்கக்கூடிய அந்த அசா என்னது, இப்படின்னு பல பேச்சுவார்த்தை அல்லாஹ்விடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய பேசி இருக்கிறாங்க. உண்மைக்கு பேசும் பொழுதுதான், இப்படி ஒரு ஃபிரௌன் என்கின்ற ஒரு அட்டூழியக்காரன் இருக்கிறான், அவனை நீங்க என்ன செய்யுங்க, போய் நல்ல முறையில எடுத்து சொல்லுங்க, ரொம்ப கோபப்படாதீங்க. அல்லாஹ் சொல்றா, ரொம்ப கடுகடுப்பான வார்த்தையில் நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, தனிவான வார்த்தையில் நீங்க பேசிக்கோங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்காக ஏதாவது ஒரு உதவி செய்யறதுக்கு என்னுடைய சகோதரன் ஹாரூன் என்ன செய்யுங்க, ஏற்பாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஹாரூனை நபியாக மாற்றி அல்லாஹ் தஆலா ரசூலாக எகிப்து நாட்டுக்கு பயணிக்க செய்றான். சுப்ஹானல்லாஹ். போறாங்க. 3 கோரிக்கை சுருக்கமா அவங்களுடைய வரலாறு 3ல முடிச்சிடலாம். 1, ஃபிரௌன் இடத்துல எடுத்து சொன்ன முதல் வார்த்தை, நீ அன ரப்புக்குமுல் அலா. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலான்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான், அன ரப்புக்குமுல் அலா. என்ன அர்த்தம் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா? உன்னுடைய உயர்ந்த மகத்தான இறைவனை நீ தஸ்பீஹ் செய்வீராக. இவன் என்னன்னா அன ரப்புக்குமுல் அலா, நான் இறைவனுக்கு மேல் இறைவன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறான். அதனால நீ அன ரப்புக்குமுல் அலா என்கின்ற வார்த்தையை விட்டுட்டு ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ்வை நீ வணங்க ஆரம்பி. 1. 2வது, இல்லையா அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய அந்த பனு இஸ்ராயீல் மக்களை என்னோடு நீ என்ன செய்ய அனுப்பி, இல்ல அப்படின்னா 3வதாக அல்லாஹ்வுடைய வேதனை நீ எதிர்பார்த்துக்கொள். இதுதான் 3 கான்செப்ட் தான். போறாங்க, பேசுறாங்க, சரிபட்டு வரல,
நிறைய சூனியமான வேலைகளை ஃபிரௌனும் செய்யறான். இவரு அல்லாஹுடைய உதவியின் காரணமாக இவரும் பல அற்புதங்களை நிகழ்த்துறாங்க. கடைசியில ஃபிரௌன் என்ன செய்யறான், இவரை கொலை செய்யத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறான். துரத்தும் பொழுது இதோ செங்கடல், கடல்லையே ஆழமான ரொம்ப பாதிப்புகள் அதிகம் நிறைந்தது செங்கடல் தான். அந்த செங்கடல்ல உயிருக்கு ஒன்று ஃபிரௌனுடைய கையில இறந்து போகணும், இல்லைன்னா செங்கடல்ல மூழ்கி இறந்து போகணும். இப்ப ரெண்டே சாய்ஸ். இப்ப இந்த இடத்துல பனு இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, மூசாவே உன்னுடைய இறைவன் கைவிட்டு விட்டானே, நீயும் கைவிட்டு விட்டீரே, உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இந்த ரெண்டு துஆவை மறக்கவே கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு ஒரு படிப்பினையாக கற்றுக் கொடுத்த நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி இந்த துஆவை ஓதிக்கிறோம். நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படணும், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கதியாக நிற்கக்கூடிய தருணத்துல செய்த துஆவையும், இதோ மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் செய்த துஆவையும் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கணும். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன்தான் எனக்கு வழிகாட்டுவான், காட்டிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு மக்கி மண்ணாக போகக்கூடிய அந்த கைத்தடியை கொண்டு பிரம்மாண்டமான அந்த செங்கடலை பிளந்து வழிவிடக்கூடிய அந்த நாள் நடந்தது நாளை ஆஷுரா, 10வது நாள். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு நாள்ல நம்ம இருக்கிறோம். அந்த நோன்புகளுடைய மாண்பை புரிந்து கொண்டு அல்லாஹுடைய தூதராக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி முழு தவக்கலோடு இறைவனிடத்துல எல்லா நேரத்திலும் உதவி தேடினார்களோ, அதே போல முழு தவக்கலோடு இன்ஷா அல்லாஹ் அவனுக்காக நோன்பு நோற்று உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க பிறர் நலம் நாடுவதின் காரணமாகத்தான் அவர்களுடைய வரலாறே இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செங்கடல்ல நிற்கும் பொழுதும் சரி, ஏன் இவ்வளவு தூரம் தப்பிச்சு ஓடி வரணும், பனு இஸ்ராயேல் மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான், தன்னை காப்பாற்றுவதற்கு கிடையாது. அதே போலத்தான் எல்லா விஷயத்திலையும். அதனால நன்மைகளை பிறரிடம் நாடுவதில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல இருந்து நம்ம படிப்பினை எடுத்துக்கொண்டு இந்த 2 துஆக்களையும் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். சரி, ஹைரன். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். நம்ம ஓதாத துஆவே கிடையாது. சரி, இப்போ பாத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு கவலைக்குள்ள இருக்கப்பட்ட ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு அடுத்து அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி அல்லாஹ் அன், இந்த 3 ஹலீஃபாக்களுடைய ஆட்சிகள் தான் ரொம்ப நல்ல முறையில ஆட்சி அமைக்கப்பட்டுச்சு. அதுல ரொம்ப சிறப்பிச்சு சொல்லணும் அப்படின்னா உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய காலம். எப்பொழுது உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் கலகக்காரர்களால் கொல்லப்பட்டார்களோ அப்போதுல இருந்து இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப ஒரு கவலைக்கிட விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபித்னாக்கள், குழப்பங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்த உஸ்மான் அலியான் அவர்களுடைய காலத்திலிருந்து நம்ம எந்த வரலாற்றை எடுத்து படிக்கும் பொழுதும் சரி, நபி தோழர்கள் அங்கங்க இடத்துல ஒரு சின்ன சின்ன தவறுகள், நம்ம தவறுகள்னு கூட நம்மளுடைய வாயிலிருந்து சொல்லவே கூடாது. மஹாதல்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா 2 சைடுமே உஸ்மான் அலியான் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு 100 பேர் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல அவங்க வீட்டுக்கு முன்னாடி முற்றுகையிட்டாங்க. உஸ்மான் அலியான் அவர்கள் கொல்லப்படும் பொழுது அந்த 100 பேர்ல யார் முனாஃபிக்குகள், யார் முஸ்லிம்கள், யார் சஹாபாக்கள், யார் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க, யாரு கொலை செஞ்சாங்க, எதுவுமே என்ன செய்யாது தெரியல. நிறைய குழப்பங்கள் உண்டாயிடுச்சு. அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேருமே யாரு உஸ்மானை கொலை செய்தார்களோ அவர்களை பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். இல்ல, வேண்டாம், பழி வாங்க வேண்டாம், ஏன்னா கொலை செய்தவர்கள் சில நபி தோழர்களாக கூட இருக்கலாம், நபி தோழர் சொல்லக்கூடாது, முஸ்லிம்களாக கூட இருக்கலாம், அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பழி வாங்குவது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில அலி ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலங்கள் போகுது. அந்த குழப்பங்கள் தாங்க முடியாம மதீனாவுல இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த எல்லைக்கு உட்பட்ட கூஃபா நகரத்துக்கு போயிடுறாங்க. சுருக்கமா நான் சொல்லிடுறேன். கூஃபா நகரத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அந்த கூஃபா மக்கள் சுப்ஹானல்லாஹ் நயவஞ்சகத்தின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம சொல்லுவாங்க இல்லையா, உண்ட சோறுக்கு துரோகம் பண்றவங்க. அப்படி அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு வளர்க்குறோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம சாப்பாடு கொடுத்து நம்மள என்ன செய்யும், கடிக்க வரும். அந்த மாதிரி கூஃபா மக்கள் அவ்வளவு ஒரு நல்லாட்சியை அலி ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த பின்னாலும் அந்த கூஃபா மக்கள் என்ன செய்யல, நன்றியோடு இருக்கவில்லை. அந்த கூஃபாவில் இருக்கக்கூடிய சில முனாஃபிக்குகள், சில மஜூசிகள், அபு முன்ஜின் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் என்ன செய்யறான்,
அதே உமர் அலியான் அவர்களுக்கு எப்படி கொலை முயற்சிகள் செய்யப்படுதோ அதே போல அலி அலியான் அவர்களுடைய ஃபஜ்ருடைய நேரம், அந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா நஞ்சில் ஊற வைத்த அந்த குருவாலை கொண்டு என்ன செய்யறா, அலி அலியான் அவர்களை குத்திடுறா. கூஃபாவாசி இப்ப குத்திடுறான். அலி அலியான் அவர்கள் ஷஹீதாயிடுறாங்க. ஹிஜ்ரி 40 அவங்க அலி அலியான் அவர்கள் ஷஹீதாயிடுறாங்க. ஷஹீதான உடனே அப்ப அந்த இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் அந்த சஹாபாக்கள்லாம் இது பண்ணி ஹசன் அலியான் அவர்களுக்கு அந்த பதவி பொறுப்பை கொடுக்குறாங்க ஹலீஃபாவாக. ஆனா ஹசன் அலியான் அவர்கள் ரொம்ப மென்மையானவங்க. ஹுசைனை விட ஹசன், நம்ம ஹுசைனை பத்தி பேசல, நல்லா கவனிக்கிறீங்களா? ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப பொறுமையானவங்க, மென்மையானவங்க, சாந்தமானவங்க. அவங்க ஹலீஃபாவாக ஏற்கிறதுக்கு மனம் வரல, அதாவது அவங்க அந்த பதவி ஏத்துக்கிறதுக்கு. இருந்தாலும் சில மக்களுடைய அந்த ஒரு இது காரணமாக ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபா பதவியை ஏத்துக்கிறாங்க. இதை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் எங்க ஹலீஃபாவாக இருக்காங்க அப்படின்னா சிரியா நாட்டுல ஹலீஃபாவாக இருக்காங்க. முஆவியா ரலியல்லாஹு ரசூல்லா எப்ப நியமிச்சாங்களோ அப்போ போனவர், எனக்கு இந்த இந்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரா அங்க இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யற, இந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவா ஏற்றுக்கொண்ட பின்னாடியும் அந்த பதவி என்ன செய்யல, முஆவியா விடல. அவருக்கு கொஞ்சம் பதவி ஆசை, ஒரு நபித்தோழர், நம்ம ரொம்ப இது பண்ணி நம்ம நினைச்சிடவும் கூடாது, ஏன் அப்படின்ட்டு அல்லாஹுடைய நாட்டம். அதனால எந்த திங்கிங், தவறான எந்த ஒரு கற்பனையும் செஞ்சிடக்கூடாது. இப்போ முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த கூஃபாவையும் தனக்குள்ள எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹசன் ரலியன் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு சில போர் வீரர்களை அனுப்புறாங்க. இதை தெரிந்த ஹசன் ரலியன் அவர்களும் என்ன செய்யறாங்க, போர் வீரர்களை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல முகாமிடுறாங்க. பாத்தீங்கன்னா ஹசன் ரலியன் அவர்களுக்கு போர் செய்வதற்கு மனம் வரல, ரொம்ப மென்மையானவர் இல்லையா? அதனால உடன்படிக்கை செஞ்சு, இல்ல எனக்கு இந்த ஹலீஃபாவுடைய பதவியே வேண்டாம், நீங்களே முஆவியாவை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூஃபா, சிரியா, மதீனா எல்லா நாடுகளையும் தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் முஆவியா. இதை பார்த்த ஹுசன் ரலியன் அவர்களுக்கு மனசு கேட்கல. ஆனாலும் தன்னுடைய அண்ணன்ட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் கசப்பான ஒரு அனுபவத்தோடு கடந்து போறாரு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலங்கள் போகுது. கொஞ்சம் பள்ளம் மேடு பல ஆட்சியோடு அவங்களுடைய ஆட்சி நடக்குது. அவங்களுடைய மகன் தான் யசீத். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் நல்ல ஒரு அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலேயே எழுத்தாளராக இருந்த ஒரு ஹாத்திம், அதாவது வஹி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர், சரிங்களா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நிறைய நற்செய்திகள் பெற்றவர்கள் முஆவியா ரலியல்லாஹு, இப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது. அப்ப அவங்களுடைய மகன் யசீத். இப்ப யசீத் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கொஞ்சம் மது அருந்துவது, கொஞ்சம் தேவையில்லாத வேலைகள் செய்வது, இப்படியான சில வேலைகள் செய்வாங்க இந்த யசீத். முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய மகன். இந்த முஆவியா என்ன செஞ்சாருன்னா, இஸ்லாமிய சட்டம் என்ன, அதாவது இப்போ ஒருத்தருடைய பதவி இருக்குது, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யக்கூடாது, பதவி பிரமாணம் செய்யக்கூடாது. ஆனா ரோம் நாட்டுல என்ன செய்வாங்க தெரியுமா, பட்டத்து இளவரசராக உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய மகனுக்கு பதவியை கொடுத்துருவாங்க. அந்த ரோம் நாட்டுடைய கலாச்சாரத்தை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துக்கொண்டு, நல்லா கவனிக்கிறீங்களா, அந்த கொஞ்சம் கவனிச்சாதான் இந்த வரலாறு கொஞ்சம் புரியும். எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, உயிரோடு இருக்கும் பொழுதே என்னுடைய மகன் மதீனா, மக்கா எல்லாத்துக்கும் கவர்னராக நியமிக்கப்படுவார். அந்த காலத்துல வாழ்ந்த சில சஹாபாக்கள், முக்கியமான சஹாபாக்கள் யார் அப்படின்னா, அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், இதெல்லாம் யாரு, முக்கியமான அவங்களுடைய வாரிசுதாரர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர், இவங்கெல்லாம் அதோடு சேர்ந்து ஹுசைன் அலி, இந்த 5 பேரும் ஏத்துக்க மறுத்துட்டாங்க. ஹலீஃபாவா நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஏற்க மாட்டோம். அது என்ன ஒரு நல்ல பழக்கமே இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே அபூபக்கர் ஹலீஃபான்னு சொல்லலையே. அபூபக்கர் உயிரோடு இருக்கும் பொழுதே உமர், அவங்க என்ன எப்படி நியமிச்சாங்கன்னா 6 பேர் கொண்ட குழுவை நியமிச்சாங்க. அபூபக்கர் கூப்பிட்டு உமர ஹலீஃபாவாக ஏற்றுக்கிறதுக்கு நீங்க சம்மதப்படுறீங்களா, எல்லா மக்களிடத்துல என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. ஆனா இந்த முஆவியா யார்ட்டையுமே என்ன செய்யல, ரலியல்லாஹு அன்ஹு கேட்கவே இல்லை. தன்னுடைய மகன் பட்டத்து இளவரசராக இருக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முஆவியா 75வது வயதுல வஃபாத் ஆயிடுறாங்க. யசீதுடைய ஆட்சி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி, கொஞ்சம் கொடுமை நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்குது. அந்த கூஃபா மக்கள்லாம் ரொம்ப கொடுமைக்குள்ளாக்கப்படுறாங்க. அதனால அந்த கூஃபா மக்கள் கடிதம் எழுதுறாங்க. ஒரு கடிதம் இல்ல, பல்லாயிரம் கடிதங்கள். சில ரிவாயத்துல 150ன்னு சொல்லப்படுது. இந்த டைரியில பாத்தீங்கன்னா, இஸ்லாமிக் டைரியில
2500 கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 மூட்டை கடிதங்கள். எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி பிடிக்கல, அந்த எசீத் ரொம்ப எங்களை கொடுமை செய்யறாரு, நல்லாட்சி அமையல, அதனால எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு நீங்க எப்படி உங்களுடைய தந்தை ஆட்சி அமைச்சு கொடுத்தாரோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கூஃபாவுல தானே அலிரன் அவர்களை கொன்னாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த கூஃபா மக்களை என்ன செய்யறாங்க, யார கூப்பிடுறாங்க, ஹுசைனை கூப்பிடுறாங்க. ஹுசைனை தானே கூப்பிடுறாங்க. அலீர் அலி அன்ஹு அவர்கள், ஹசன், இந்த 2 பேரும் ஆட்சி செஞ்சுட்டாங்க. மூன்றாவதாக ஹுசைன். இங்க வந்து யாருமே சம்மதிக்கல. யாருமே நீங்க என்ன செய்யாதீங்க, ஹுசைன் நீங்க போகாதீங்க, அந்த கூஃபா மக்களை நம்பாதீங்க, அவங்க வாழை காமிச்சாலே என்ன செஞ்சிருவாங்க, புற முதுகு காட்டி ஓடிடுவாங்க. உங்களுடைய தந்தையை ஷஹீதாக்க கொலை செய்யப்பட்ட அந்த மக்களை நம்பியே நீங்க போறீங்க. உங்களுடைய ஹசன் ஹசன் எப்படி வஃபாத்தானாங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல? ஹசன், நம்ம ஹுசைனை பத்தி பேசல, ஹசன். அவங்க என்ன செய்வாங்க, கூஃபாவுடைய மக்கள் தொந்தரவின் காரணமாக மதினாவுக்கு வந்துருவாங்க. மதினாவுக்கு வந்தும் அந்த மக்கள் விடல. எப்படியெல்லாம் அந்த, அதாவது ரொம்ப இணை உறவுகளாக இருக்கக்கூடிய சில உறவுகள் ஹசன் ரலியன் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, நஞ்சு கொடுக்கிறாங்க. இல்ல அவ்வளவுதான் முடிச்சு. அதனால ஹுசைன் ரலியன் அவர்களை போகிறதுக்கு அந்த சஹாபாக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் மறுக்கிறாங்க. இதெல்லாம் மதீனாவுல நடக்குது. அந்த முக்கிய சஹாபாக்கள் சொன்னோம் இல்லையா, இந்த ஹுசைன் போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால மக்காவுக்கு எல்லாரும் ஷிஃப்ட் ஆகி வந்துடுறாங்க. வேண்டாம், இவர் சொல்றதை கேட்கவும் மாட்டேங்கிறாரு, நாம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எசீத் இருந்து அடிக்கடி தொந்தரவுகள், நீங்க மட்டும் என்ன ஹலீஃபாவாக நியமிக்க, ஏன்னா அந்த அந்த நாட்டுக்குள்ள ஒருத்தர் மறுப்பு தெரிவிச்சாலும் ஹலீஃபா என்கின்ற பதவி என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. அது இந்த முக்கிய சஹாபாக்கள் மறுத்தாங்கன்னா நிறைய மக்கள் மறுக்கக்கூடிய காரணமா போயிடும். அதனால அந்த எசீத் என்ன செய்யறாரு, ரொம்ப கொலை மிரட்டல் விடுறாரு. நீங்க மட்டும் இந்த என்னை ஹலிஃபாவா ஏத்துக்கிறல அப்படின்னா உங்களை நான் என்ன செஞ்சிருவேன், கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது அந்த கூஃபா மக்கள் என்ன செய்யறாங்க, இப்படி கடிதம் எழுதுறாங்க, எப்படியாவது ஹுசைனை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹுசைன் ரலியன் அவர்கள் ஒரு அழகான ஏற்பாடு செய்யறாங்க. முஸ்லிம் இப்னு அக்கீல் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், அவர் யார் அப்படின்னு சொன்னா, அது வம்சவழியே வருது, ஷார்ட்டா முடிச்சோம். முஸ்லிம் இப்னு அக்கீல் ஒரு உறவுக்காரர்னு வச்சுக்கிருவோமே, அவரை என்ன செய்யறாரு, ஒரு ஒற்றனாக அனுப்புறாரு, கூஃபா மக்களை போய் பார்த்துட்டு வா, என்ன ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே கூஃபாவுக்கு போறாங்க. போகும்பொழுது 2 ஆண் குழந்தைகள், தன்னுடைய ஆண் குழந்தைகளை கூட்டிட்டே போறாங்க. அந்த முஸ்லிம் இப்னு அக்கீல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கூட்டிட்டு போனோடனே கூஃபா மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க. அவருடைய கைய பைய செஞ்சு 40 பேரு நாங்க ஹுசைனை ஹலீஃபாவாக ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைவா பய செய்யறாங்க. இதை பார்த்த முஸ்லீம்க்கு என்ன தோணும், சரி நல்ல கூஃபா மக்கள் நல்லதா உடந்தையா தான் இருக்கிறாங்க, அப்ப நம்ம ஹுசைனை வர சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. நல்ல நிலவரம் நல்லாதான் இருக்குது, நீங்க தாராளமா கூஃபாவுக்கு என்ன செய்யுங்க, கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி அனுப்பிச்சிடுறாங்க. இதை இப்ப கேள்விப்பட்ட ஹுசைன் புறப்பட ஆரம்பிக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய எல்லா பேரையும் கூட்டிட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 100 பேரு, கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க, சின்ன பிள்ளைங்க, இளைஞர்கள், ஒரு பெரும் பட்டாளத்தை கூட்டிட்டு போறாங்க. அஹ்லுல் பைத் எல்லாமே அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா ஒருத்தர் கூட மதீனா மக்காவுல கிடையாது அஹ்லுல் பைத், நல்லா கவனிக்கணும். போறாங்க. போகும் பொழுது அந்த எசீதுக்கு அந்த செய்தி கிடைக்குது. அப்ப படை தளபதியாக இருக்கக்கூடிய உபைதுல்லா இப்னு ஜியாத், எசீத் கிடையாது, உபைதுல்லா இப்னு ஜியாத், இவன் வந்து பிறப்பிலேயே ஒரு கேடு கெட்டவன். ரொம்ப இந்த ஹுசைன் ரலியன் அவர்கள் கொலை செய்யப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா உபைதுல்லா இப்னு ஜியாது தான். அப்ப என்ன செய்யறான், படை தளபதிக்கு இவர் கடிதம் எழுதி அனுப்புறாரு, ஹுசைன் நீங்க என்ன செய்யுங்க, எப்படியாவது சிறை பிடிச்சிட்டு என்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எசீது அனுப்பிச்சிடுறாரு. இப்ப இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன செய்யறான், 4000 படை வீரர்களோடு, 100 பேர் வந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு கூட்டு போறாங்க, 4000 படை வீரர்களோடு அவர்களை முற்றுகையிடுவதற்காக அவங்க என்ன செய்றாங்க, இது அந்த கூஃபா நாட்டுல இருந்து வர்றாங்க. வந்த உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா மதினாவுல இருந்து பெறப்பட்டு போறாங்க எல்லா குடும்பத்தார்களோடு. போகும் பொழுது சில இடங்கள்ல முகாமிடுறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த முஸ்லிம் இப்னு அக்கீல் நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் வழியிலேயே கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை செய்தியும் அந்த நம்ம ஹுசைனுக்கு கிடைக்குது. அதோட அந்த 2 பிள்ளைகளையும் என்ன செஞ்சிடறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே நம்ம ஹுசைன் ரலியன் அவர்கள் கொஞ்சம் பின்வாங்குறாங்க. அந்த மக்கள் அந்த கூட்டிட்டு வந்த குடும்பத்தார்கள்ட்ட பேச்சுவார்த்தை மஷரா நடக்குது.
இப்படியான ஒரு விஷயம் நடக்குது, நீங்க உங்களுடைய மனம் எப்படி இது பண்ணுதோ என்னோட தொடர்றவங்க நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, தொடர்ந்துக்கோங்க. இல்லைன்னா நிறைய பேர் என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாங்க. சில பேர் போயிடுறாங்க, பல பேர் அவங்களோட கூட்டத்துல வர்றாங்க. அப்ப வர 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 கூஃபா மக்களுடைய சில நயவஞ்சக தன்மை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரொம்ப தெரிய வருது. தெரிய வந்த உடனே இதோ கர்பலாவுடைய அதுல இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் எப்படி படைய அனுப்புறா அப்படின்னா, அந்த யசீத் இப்படியான உத்தரவு விட்டுருக்கா. யாரு? முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் யசீத் இப்படி ஒரு உத்தரவு. தண்ணீர் உணவு இல்லாத ஒரு மைதானத்துல அவங்கள கொண்டு வந்து சேர்த்துறணும். சேர்த்துறணும் அப்படி அந்த கரெக்டா அந்த மைதானத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும், முற்றுகையிட்டணும். அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த மைதானத்துக்குள்ள ஹுசைன் ரலியன் அவர்கள் குடும்பத்தார்கள் எல்லாரும் வர்றாங்க. முற்றுகையிடப்படுது 4000 படை வீரர்களோடு. கர்புன் வ பலாஉன். இப்ப ஹுசைன் ரலியன் அவர்கள் கேட்பாங்க, இது என்ன இடம் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் கர்பலா. இப்ப நினைச்சுக்கிட்டாங்க, அப்ப நமக்கு பெரிய ஒரு சோதனை வரப்போகுது, ஒரு பலா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹுசைன் ரலியன் அவர்கள் வர்றாங்க. உபைதுல்லா இப்னு ஜியாத் தன்னுடைய தலைவர் படை வீரர்களோடு முற்றுகையிடுறான். முற்றுகையிட்ட உடனே தாக்குதல்கள் நடைபெறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடைபெறுது. ஹுசைன் ரலியன் அவர்கள் ரொம்ப பவ்யமா சொல்லி பாக்குறாங்க, நீங்க ஒண்ணு என்னுடைய யசீதை சந்திக்கிறதுக்கு நீங்க விடுங்க. கூஃபா மக்கள் தான் எனக்கு கடிதம் எழுதி அனுப்புனாங்க. இதை பாருங்க, 2 மூட்டை கடிதத்தை நான் வச்சிருக்கேன். நான் வேணும்ட்டே நான் என்ன செய்யல, வரல. இல்லையா, நீங்க என்ன செஞ்சீங்க, என்னை திருப்பி விட்டுருங்க, நான் என்னுடைய ஊருக்கே நான் என்ன செஞ்சிடறேன், போயிடுறேன். இல்லை என்றால் ஃபாத்திமாவுடைய மடியில் வளர்ந்த நான், முஹம்மதின் வீரத்தை குடித்த நான், உங்களிடத்தில் போரிடுவதற்கு நான் தயார். 4000 படை வீரர்கள் இடத்துல போரிடுவதற்கு ஹுசைன் ரலியன் அவர்கள் என்ன செய்யறாங்க, தயாரா இருக்கிறார். இப்ப நான் போரிடுவதற்கு தான் நாங்களும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு போர்கள் ஆரம்பிக்கப்படுது. யாருமே முன் வரல ஹுசைனை கொல்வதற்கு, ஹுசைன் ரலியன் அவர்களை வெட்டுவதற்கு. ஏன்? ஹுசைன் ரலியன் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றத்தை ஒட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணீர் எடுப்பதற்கு இந்த ஃபுராத் என்கின்ற ஒரு நதி இந்த கர்பலாவுக்கு பக்கத்துல கொஞ்சம் ரொம்ப தூரம், அந்த நதியை சுத்தி 500 பேர் வச்சிருக்கான். தண்ணியை யாரும் என்ன செய்யக்கூடாது, பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த குடும்பத்தார்ல இருந்து அப்பாஸ் என்கின்ற ஒரு மனிதர் 20 பேரை கூட்டிட்டு போறார். போய் அந்த இருக்கிற தண்ணீரை பிடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வர்றதுக்காக போறாங்க. பார்த்தா ஓரளவா எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா சில பேரை கொன்னு, சில பேரை தண்ணீரை எடுக்க விடாம பல பாடுகள் பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போர் துவங்குது. துவங்கின உடனே ஹுசைன் ரலியன் அவர்களை கொல்வதற்கு யாருமே முன் வரல. ஒரு பெரும் குஃபா நாட்டை சார்ந்த ஒரு எதிரி என்ன செய்யறா, முதல் முறையாக ஹுசைன் ரலியன் அவர்களுடைய காலை வெட்டி விடுகிறான். வெட்டின உடனே ஹுசைன் ரலியன் அவர்கள் என்ன செய்யறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் விரிவா பேசுவோம். கீழே விழுந்த உடனே கையில் இருக்கக்கூடிய வாள், அதை ஒரு மனிதன் என்ன செஞ்சிடறான், வெட்டிடுறான், கையை வெட்டிடுறான். வெட்டின உடனே தலையை வெட்டுவதற்கு முர் என்கின்ற ஒரு மனிதன், ரொம்ப கேடு கட்டவன். நிறைய ரிவாயத்துல இந்த உபைதுல்லா இப்னு ஜியாதை வெட்டுனதாக சொல்லப்படுது. அப்படியே தலையை 2 துண்டாக என்ன செஞ்சிடறான், வெட்டிடுறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. பச்சிளம் குழந்தையை தவிர எல்லா குடும்பத்தார்களையும் அந்த 4000 படை வீரர்கள் கொன்று குவிக்கிறாங்க. ஒரு பச்சிளம் குழந்தை மட்டும்தான் என்ன செய்யுது, ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையில இருந்துதான் சில வம்சங்கள், ஹுசைன் ரலியன் அவர்களுடைய வம்சமே கொஞ்சம் மீண்டு வருது. ஆமா. இப்ப அந்த ஹுசைன் ரலியன் அவர்களை கொன்ன உடனே வெறும் அப்படியே கொன்னுட்டு அப்படியே போட்டுட்டு போகல. அந்த 4000 படை வீரர்களுடைய குதிரைகள் ஹுசைன் ரலியன் அவர்களுடைய உடம்புல பறக்க விடப்படுகிறது. அந்த கர்பலா மைதானத்துல ஹுசைன் ரலியன் அவர்கள் புதைக்கப்படல, விதைக்கப்பட்டிருக்கிறார்களாம். அப்படியே துண்டு துண்டா அவர்களுடைய உடல்கள் எல்லாம். யாருக்கு இந்த நிலைமை? அல்லாஹுடைய தூதரின் பேரனுக்கு இந்த நிலைமை. ஹுசைன் ரலியன் அவர்களுடைய சிறப்புகள்லாம் பாத்தீங்கன்னா, சொர்க்கத்தின் இளைஞர்களின் தலைவர்கள் ஹசன் ஹுசைன், என்னுடைய 2 பூக்கள் பூத்தட்டுக்கள் அவங்க சொல்லுவாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்படியே ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு பேச்சும் ஹுசைன் ஹசன் என்கின்றதுதான். நமக்கெல்லாம் தெரியும், இங்கே ஃபாத்திமாவுடைய வீடு இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு இங்க இருக்கும். ஃபாத்திமாவுடைய வீட்டுல ஹுசைன் ஹசனை யாரோ அழுதாங்க அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து சத்தம் விடுவாங்களா, ஃபாத்திமாமா ஏன் இப்படி அழ வைக்கிறீங்க, ஹசன் ஹுசைன் அழுதா என்னுடைய உள்ளம் தாங்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆனால் இப்ப அந்த பூ உடல் சிதைக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு ஷஹீத் என்கின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறார். அப்ப அந்த தலையை மட்டும் என்ன செய்யறான், அப்துல்லா இப்னு ஜியாத் தன்னுடைய கொடூரமான வாள்களை கொண்டு
குத்தி தன்னுடைய கரத்தால் எடுத்துக்கொண்டு யசீத் இடத்தில் போகிறான். யசீத் என்ன சொன்னாரு? கூட்டிட்டு தானே வர சொன்னார். அதை நீங்க கவனிச்சீங்களா? யசீது கூட்டிட்டு வாங்க பேச்சுவார்த்தை நடத்தும். ஆனா இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன செஞ்சுட்டான்? இப்படியான ஏற்பாடுகளை செஞ்சு யசீத் இடத்துல தலையை கொண்டு போறான். யசீத் அழுகுறாங்களாம். அந்த பெண்கள், சில பெண்களை அடிமைகளாக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பெண்கள் இடத்துல நிறைய சன்மானங்களை கொடுத்து மனம் பொறுத்துக்கோங்க, என்ன ஆறுதல் வார்த்தை சொல்லனே அந்த யசீதுக்கு தெரியல. ஆனா அதை பார்த்த உடனே கொஞ்சம் என்ன செய்யுது, அவங்களுடைய உள்ளத்துல நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல அவ்வளவு நெருடல், அவ்வளவு அழுகை அந்த யசீத் அழுகிறார். இருந்தாலும் அவர் சில தவறுகளின் காரணமாக இந்த விஷயங்கள் நடக்குது. இப்ப ஒவ்வொரு ஜும்ஆவுலையும் அந்த தலையை தூக்கிட்டு வந்து அந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் இப்படி தூக்கி காமிச்சு அப்படி ரொம்ப பெருமிதம் கொள்வானா. அப்பதான் அந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன செய்வானா, அந்த சொல்றாங்க அதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யுனா ரசூல். அதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இப்படிதான் நம்ம ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹு தாலா இப்படியான ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுக்குறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயிஷாவுடைய இந்த 10வது நாள் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைவு கூறணும். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அப்படின்னா அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதரின் குடும்பத்தார்கள். அதனால நம்ம அதிகமாக கண்ணியப்படுத்தணும். யார் ஹுசைனை நேசிக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இனிமே இன்ஷா அல்லாஹ் நிறைய நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சொர்க்கத்துல அவர்களோடு அந்த இளைஞர்களின் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அந்த காட்சியை காணக்கூடிய பாக்கியத்தையும் நாம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக. அவர்களுடைய அவர்களுக்கு ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அவர்களை சுவன பூஞ்சொலையில் சேர்த்த அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அவர்களோடு ஒன்று சேர்க்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அமீன். நல்ல முறையில் ஆஷிராவுடைய நோன்பின் ஒர்க்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த நியத்தை நல்ல முறையில சரி செஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முஹர்ரத்துடைய சுன்னத்தான ஆஷிரா நோன்பின் ஒர்க்க நியத்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஹ்லாஸோடு உள்ள தளவுல நியத்து வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நோன்பு நோக்கணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.